போலூர் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு செருப்பு கடை உள்ள போறோம். உன் கால் சைஸ் இல்ல 9டா. நீ தவறா 8 எடுத்துரு. 9 அந்த செருப்பு முதல்ல போட எப்படி இருக்கு? டைட்டா இருக்கும். நம்மள போவ பெருசா இருக்கும். அதான் கல்யாணம் நம்மள. டேய் ஈஸியா சொல்லி கொடுத்தேன் பா. திருமணம் அம்மை மதிச்சு அறுத்து காலாகாலத்துல மாட்டுக்கு மூக்காங்கால் குத்தி மாடு என்ன மாடு அடங்காது. அங்க என்ன தெரியும் கிடக்குறா? ஆபரேஷன் பண்ணி 6 மாசம் ஆகுதுடா. ஆபரேஷன் பண்ணி 6 மாசம் ஆகுது. டேய் அம்பி மதிச்சு அறுதி பார்த்து திருமணம் செய்வாங்க அப்படி விளக்கமா சொல்லாம செருப்பு எல்லாம் உதாரணம் சொல்லுவீங்க. சாட்டா சொல்லி கொடுத்தா குடுறா மச்சான். சாட்டா பாருமா மன்னன் எவ்வளியோ மக்களும் எவ்வளி. நாட்டு மக்கள் தவறாக பேசுவாங்க. இவ்வளவு நாள் தந்தை நம்ம வளர்த்தது பெருசு இல்ல. உனக்கு ஒரு திருமணம் செய்ய வச்சதை பார்த்தாதான் ஏன்னா நாட்டு மக்கள் தவறா பேசுவாங்க. மன்னர் குடும்பத்திலே ஒரு பெண்ணை வயதுக்கு வந்த பெண்ணை வச்சுட்டு இன்னும் திருமணம் செய்யல தவறா பேசுவாங்க. அதனால நீ திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறோம். நீ திருமணம் செஞ்சுக்கிட்டாதான் இந்த அண்ணன் திருமணம் செஞ்சு அப்படியே அது சின்ன பொண்ணு. படித்தீர்கள், தாய்நாடு வந்திருக்கிறீர்கள். ஆனால் நாட்டு சார்பாக உங்கள் நான் வரவே வரவேற்கிறேன். மாடவே போது பஞ்சமலைக்க ஓடி வந்த ஓடிகள் நாயே நீ எனக்கு மாறிட்டு மரியாதை செய்து என் நாட்டு ஏழை மக்கள் மீது வரிப்பணம் போட்டு அதை பிச்சை போல பிடுங்கி வாழ்பவன் நீ எனக்கு மாறிடுறதா? டேய் நான் கால எடுக்கிற வேலை கரத்தால் செய்யக்கூடிய கேவல படுத்தாமதி ஏன் செருப்பு எனக்கு மாறிடுறதா? டேய் போலான் போகட்டும் என்ற மனிதன் நடத்த நாட்டுக்கு விழுந்து விடுனே உன்னை நாட்டை விட்டு துரத்தலாம் என்று முடிவு செய்தேன். என் தந்தையை ஒப்படுத்தி உன்னை துரத்தலாம் என்று ஆனால் இவ்வளவு விரைவில் என் தந்தை மாறிட்டிருக்கலாம், என்னை பெற்றெடுத்தவர். என் தங்கை மாறிட்டிருக்கலாம், என் உடன் பிறந்த சகோதரி. ஏன் இந்த காவலாளிகள் மாறிட்டிருக்கலாம், காவல் பணியை சரியாக செய்வார்கள். ஆனால் நீ எனக்கு மாறிடுது. அப்பா இவன் தான் எனக்கு மாறிட்டு மரியாதை செய்வன் தெரிந்தால் சத்தியமாக நாட்டில் வந்திருக்க மாட்டேன். நமது கோட்டையிலும் காவல் அப்பா இவனை பற்றி உங்களுக்கு தெரியாதப்பா. இவன் நல்லவன் போல் எடுத்துக்கொண்டு உங்களை ஏமாற்றுகிறான். இவனை நம்பினால் நமது விஜயபுரி நாடு இவனை நம்பி இவனை நம்பினால் நமது விஜயபுரி நாடு துன்பபுரி நாடாக மாறிவிடும் அப்பா. அதனால் நான் சொல்வதை கேளுங்கள். இவன் நல்லவர்கள் எடுத்துக் கொண்டான். இப்போதே இவனை நாட்டை விட்டு துரத்த வேண்டும் அப்பா. ஆகையால அந்த பதவிக்கு மதிப்பு என்ன மாதிரி ஏழு இதுதான் உனக்கு பட்டப்படி பட்டு அடிச்சாடா. அப்பா சொல்றதை கேளுங்கண்ணா. அப்பா உங்களுக்காக இல்லாவிட்டாலும் என் சகோதரன் நீ நாட்டுக்கு புதுசு, நாங்க பழசு. நாங்க தாலியாத்த பசங்க. 40 ஊட்ட கொளுத்திக்கிறோம். 50 கேளுங்கிற கதற கற்பாய்ச்சி மூஞ்சி பாக்குற அது மூஞ்சி பாக்குற. ஆமா இல்லன்னா அப்பா அப்பா போகட்டும். உங்களுக்காக இல்லாவிட்டாலும் என் தங்கை வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் மன்னிப்பு கேட்கிறேன்ப்பா. அப்பா வயதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காவிட்டாலும் அப்பேற்பட்ட பதவிக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். தளபதியாரே என்ன மன்னிக்கிறேன். தளபதியாரே நீங்கள் கேட்ட தவறு ஒன்றும் இல்லையே. வேண்டாம், தவறாக நினைக்க வேண்டாம். நான் தவறாக நினைக்கவில்லை. ஏனென்றால் நாட்டு மக்கள்
திருத்துவோம். நான் உன் தந்தை தவறு செய்து விட்டீர்கள். உன் தந்தை திருத்தி விட்டார். நான் மன்னித்து விட்டேன் உங்களை. அப்படியா? ராமதேவரே, இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க. படுத்துள்ளேன் பண்புள்ளவி, அதிகாரம் உள்ள நல்லது. உங்களை தவறாக எண்ணி விட்டேன். ஆனால் எப்பொழுது நான் செய்த தவறை நீங்கள் மன்னித்து விட்டீர்களோ, இனி முதற்கொண்டு நாம் இருவரும் இரு தாய் வயிற்றில் பிறந்திருந்தாலும் ஒரு தாய் போல வாழ வேண்டும். இக்கிரமத்திலே நாம் இருவருமே சகோதரர்.